Hello everyone, welcome to NDA Defense Tamil channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப குரூஷியலான ஒரு என்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்னிவீர் வாயு, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அக்னிபாத் ஸ்கீமில் ஒரு என்ட்ரி, அதுவும் நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட் என்ட்ரி மெயினாக. ஏன்னா சயின்ஸ் பேக்ரவுண்ட் கொஞ்சம் டஃபராக இருக்கும் இதை விட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே உள்ளே போகக்கூடிய ஒரு என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன டெஸ்ட் இருக்கும், எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் இருக்கா இல்லையா, ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன வேணும், எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ரேலி. நம்ம இதுக்கு வந்து எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனுமே தேவையில்லை. குறிப்பிட்ட டேட்டுக்கு நம்ம போயிட்டு ரிப்போர்ட் பண்ணோம்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் அங்கேயே போட்டு நம்ம வந்து ரேலி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக தமிழ்நாட்டுக்கு சென்னையில் நடக்குதுங்க, தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில். தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே போய் தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேயா, இது வந்து மேலுக்கு மட்டும் இல்லை, ஃபீமேலுக்கு இருக்கு, பட் அன்மேரிட் கேண்டிடேட்ஸ்க்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியன் அன்மேரிட், இந்தியன் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4 செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து 27 ஆகஸ்ட், இன்னொன்று 30 ஆகஸ்ட், இன்னொன்று 2 அக்டோபர், சரி 2 செப்டம்பர் அண்ட் 3 செப்டம்பர், 5 செப்டம்பர் அண்ட் 6 செப்டம்பர். இதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய 2 டேட்டு இந்த 2 தான். ஏன்னா இந்த 2க்கு மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து செப்டம்பர் 2 and 3 வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, லட்சதீப், அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் புதுச்சேரி. ஸோ இது வந்து ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி செப்டம்பர் 5th அண்ட் செப்டம்பர் 6th வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5th செப்டம்பர் ரிப்போர்ட்டிங் டேட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டேட் வந்துட்டு 2 செப்டம்பர் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ். என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அடுத்தது அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2, அப்புறம் வந்து மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ். மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்னா உங்களுக்கு மெடிக்கல் அவார்ட்ஸ் நீங்க எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கும். ஸோ இதுல அடாப்டபிலிட்டி டெஸ்ட்னா என்ன, ரிட்டன் டெஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் டீட்டெயிலா. ஸோ இங்க வந்து டேட் ஆஃப் பர்த், நம்ம ஏஜ் எலிஜிபிலிட்டி மோஸ்டா ஒரு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், அதுவும் டிஃபென்ஸ்ல அப்ளை பண்றப்ப எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு குரூஷியலான ஒரு டவுட் என்னன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி. இங்க ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஜனவரி 2005, 2005 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 1 ஜூலை 2008 இந்த இடப்பட்ட நாட்களுக்குள்ள பிறந்திருந்தீங்க, அவங்க பிறந்தநாள் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த 2 டேட்டுமே இன்க்ளூடட். சார் அப்ப நான் வந்து 1 ஜனவரி பிறந்திருக்கேன், இல்ல வந்து 1 ஜூலை 2008 பிறந்திருக்கேன், என்னோட டேட் ஆஃப் பர்த் எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எலிஜிபிள். ரெண்டுமே இன்க்ளூசிவ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நான் சொன்னேன் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஸோ வந்து சயின்ஸ் இல்லாதவங்களும் இதை வந்து என்ன பண்ணலாம், போயிட்டு அட்டன் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவிலாம் பாத்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த என்ட்ரி பாத்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், 10+2 12th வந்துட்டு நீங்க மினிமம் 50% மார்க் இன் இங்கிலீஷ் அண்ட் அதர், அதாவது இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல தனியா 50% மார்க் எடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 மார்க் இங்கிலீஷ் எழுதுறீங்கன்னா நீங்க மினிமம் 50 மார்க் இங்கிலீஷ்ல மட்டும் எடுத்துருந்துருக்கணும். அது போக எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து 50% மேல வச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து வொகேஷனல் கோர்ஸா இருக்கலாம், இல்ல ஐஐடி படிச்சிருக்கலாம், இல்ல டிப்ளமோ படிச்சிருக்கலாம். இது எல்லாத்துக்குமே சேம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்க 50% மேல வச்சிருக்கணும், ஓவரால் சப்ஜெக்ட் 50% மேல வச்சிருக்கணும். ஸோ இதுதான் எஜுகேஷன் கிரைட்டீரியா, குவாலிஃபிகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தமிழ்நாட்டுல சென்னையில நடக்கக்கூடிய ரேலி. இப்போ வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கவங்க வரலாம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த வீடியோ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து தமிழ்நாட்டில் நடத்தாலும் சென்னை நடந்தாலும் 27 ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு கேண்டிடேட் கிடையாது. யாருக்கு, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் கேண்டிடேட்ஸ் நடக்குது. இது 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா கேரளா அண்ட் கர்நாடகா கேண்டிடேட்ஸ் நடக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்துட்டு நமக்கான இதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியல. சென்னை தமிழ்நாட்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னா யூசிங் டாமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பிட சான்றிதழ். நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவன் தான், என்னோட பர்த் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கு, டாமிசைல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அந்த பிறப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க டிஎன் இ சேவால போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எதுல அப்ளை பண்ணிக்கலாம்னா டிஎன் இ சேவா போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணியா உங்களுக்கு மோஸ்ட்லி 3 to 4 daysல கிடைச்சிரும். ஸோ இது இல்லாம நீங்க போயிட்டு அட்டன் பண்ண முடியாது. யாருன்னா ஒரு தமிழ்நாட்டுல இருந்து போற கேண்டிடேட்டுக்கு இது இல்லாம அப்ளை பண்ண முடியாது. சார் நான் வந்து தமிழ் தான்,
பட் வந்து எங்க அப்பா வந்துட்டு சர்விங் கேண்டிடேட், வேற ஸ்டேட்ல தான் நான் பிறந்தேன். பட் எனக்கு வந்து நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, சர்விங் கேண்டிடேட்டுக்குன்னே தனியா ஒன்று இருக்கு, சில்ட்ரன் ஆஃப் சர்விங் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்க வாங்கணும், COAFP சர்டிஃபிகேட் வாங்கி நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், லைக் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்குமே அதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ நீங்களும் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வந்து ரேலி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் டாமிசைல் சர்டிஃபிகேட். ஸோ நான் சர்விங் கேண்டிடேட்ஸோட பர்சன்ஸ் தான் என்னது டாமிசைல் சர்டிஃபிகேட் தேவைப்படும், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து பிறந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், நான் பிறந்ததும் தமிழ்நாடு தான், ஸ்டார்டிங்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு டாமிசைல் சர்டிஃபிகேட். அதர் தென் தட் இந்த சில்ட்ரன் ஆஃப் சர்விங் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், என்னோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், 152 சென்டிமீட்டர் ஃபார் மினிமம் வந்துட்டு ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் மேலுக்கு இருக்கணும். ஃபீமேலுக்குமே ஜென்ரலா எவ்வளவு சொல்றாங்க, 152 சென்டிமீட்டர்ஸ் தான். பட் ஒரு சில கேட்டகரிஸ் பீப்புளுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஹைட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, அவங்க வந்து அந்த ஹைட்டுக்கு டாமிசைல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹில்லி ரீஜன் உத்தரகாண்ட் பீப்புளுக்குலாம் வந்துட்டு அந்த ஹைட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, மற்ற யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா IF ஸ்டாண்டர்ட்ஸ், IF வெப்சைட்ல போய் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வெயிட் இருக்கணும், இந்த ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும், அதையுமே நீங்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து செஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்துட்டு மினிமம் 77 சென்டிமீட்டர் வித் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர். அதாவது மினிமம் நார்மலா இன்ஹேல் பண்ணாம மூச்சை உள்ள இழுக்காம 77 சென்டிமீட்டர் இருக்கணும். இன்ஹேல் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றப்போ 5 சென்டிமீட்டர் மினிமம் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதுக்கு மேற்பட்டு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஃபீமேலுக்கு வந்துட்டு அந்த மினிமம் கேட்டகரி எதுவுமே கிடையாது, ஆனா எக்ஸ்பான்ஷன், அதாவது லங் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு எவ்வளவு இருக்கணும், 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷுவல், அதாவது உங்களுக்கு வந்து ஐசைட் வந்து 6/12 ஒவ்வொரு கண்ணுக்கும் இருக்கணும். கரெக்டபிள், அதாவது ஈஸியா 6/6 கரெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். பட் 6/12 இஸ் அப்ளிகபிள். ஓகேங்களா? அது போக டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா பென்சில், எரேசர், ஷார்ப்னர், க்ளூ ஸ்டிக், ஸ்டேப்லர். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எல்லாமே நீங்க அங்க போய் தான் போட போறீங்க. ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ எல்லாமே எடுத்துட்டு போயிடணும். லைக் இம்பார்ட்டண்டா பென்சில், எரேசர், ஷார்ப்னர், க்ளூ ஸ்டிக் எதுக்குன்னா போட்டோட சொல்றப்ப நம்ம போயிட்டு ஒருத்தட்ட கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதனால ஸ்டேப்லர், ப்ளூ, பிளாக், பால் பாயிண்ட் பென் தான் மறக்காம எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் போட்டோகிராஃப்ஸ் எப்படி எடுத்துட்டு போகணும்னா 10 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வித்தின் 6 months. அதாவது புது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா இருக்கணும், 6 மாசத்துக்குள்ள எடுக்கப்பட்டதா இருக்கணும். அதோட ஃபார்மட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்லேட்டை கையில வச்சுட்டு இங்க வந்து நேம், கீழே வந்து டேட் ஆஃப் போட்டோ டேக்கன். ஸோ அப்படிதான் இருக்கணும். லைட் பேக்ரவுண்ட், நோ ஹெட் கியர் எக்ஸப்ட் சிக்ஸ். அதாவது சிக் கம்யூனிட்டி பீப்புள் மட்டும் அந்த டர்பன் கட்டியிருப்பாங்க. அதர் தன் தட் யாருமே எந்த ஒரு தொப்பி போட்டுட்டோ இல்ல கண்ணாடி போட்டுட்டோ எதுவுமே போட்டுட்டு எடுக்கக்கூடாது. ஹோல்ட் அ ஸ்லேட் வித் நேம் ஆஃப் டேட் ரிட்டன் இன் த ஒயிட் சாக் இன் கேப்ஸ். அதாவது நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். டேட் ஆஃப் போட்டோ டேக்கன், அதாவது எந்த டேட்ல நீங்க போட்டோ எடுக்கிறீங்களோ அதை தான் நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஸ்லேட்ல எழுதிருக்கணும். மறுபடியும் பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் என்ன இருக்கணும், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கணும். அப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்துட்டு போகணும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ எப்படின்னா ஒரிஜினல் பிளஸ் 4 செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ். செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்னா ஒண்ணுமே இல்லை, உங்களோட ஜெராக்ஸ்ல நீங்களே சைன் போட்டுப்பீங்க, உங்க நேம் எழுதி சைன் போட்டுறது தான் என்னது செல்ஃப் அட்டஸ்டேஷன். நானே அதை அட்டஸ்டட் பண்ணிக்கிறேன்றது தான் என்னது செல்ஃப் அட்டஸ்டட். ஸோ நாங்க செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி இருக்கணும், ஒரு ஒரிஜினல் இருக்கணும். அது என்னெல்லாம் ஒரிஜினல் பாத்தீங்கன்னா மெட்ரிக் சர்டிஃபிகேட், அதாவது 10 சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் அது. ஓகேங்களா? அப்புறம் வந்து 10+2 ஆர் டிப்ளமோ ஆர் ஒகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் லைக் உங்களோட 12th ஆர் இன்டர்மீடியட். அப்புறம் வந்து டாமிசைல் சர்டிஃபிகேட், நான் சொன்னேன் இல்லையா, TNEC எவ்வளவு பேர் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் தான் இருப்பிட சான்றிதழ். ஓகேங்களா? இருப்பிட சான்றிதழ் இல்லாதவங்களுக்கு COAFP, அதாவது சைல்ட் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல். ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேட் சர்விங் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல் சில்ட்ரனுக்கு. சர்வீஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ வந்து நீங்க வந்து சர்வீஸ்ல ஆல்ரெடி இருக்கீங்க, ஏதோ ஒரு சர்வீஸ்ல இருக்கீங்க, நேவில இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ்ல சர்வீஸ் பண்ண ஆசைன்னா கிராஸ் சர்வீஸ் வர்றப்ப நீங்க வந்து அங்க இருந்து சர்வீஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி யாரும் அந்த மாதிரி வரமாட்டாங்க அக்னிபத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் சிவிலியன் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா? சிவிலியன் எம்ப்ளாயிஸ், நான் வந்துட்டு சிவில்ல ஒர்க் பண்றேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்து லைக் NOC வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதே இங்க பாத்தீங்கன்னா NOC கொடுத்துருக்காங்க, NOC ஃபார் எம்ப்ளாயர் இஃப் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு NOC மேண்டேட்ரி. சிவிலியன் எம்ப்ளாயிஸ்க்குமே வந்துட்டு நீங்க வந்து உங்களோட ஒர்க் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் எதுனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்
டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமி கேட்டகரி இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை வந்து நீங்க வந்து போயிட்டு சர்வீஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டீங்க 1 or 2 yearsல உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா அந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன், நான் வந்து வெளியே வந்துட்டேன் அந்த ஃபோர்ஸ்ல இருந்து, நான் இங்க மறுபடியும் ஜாயின் பண்ற பட்சத்துல அந்த டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி டேட்டூக்குமே வந்துட்டு சில மேண்டேட்டர்ஸ் இருக்கு. நீங்க டேட்டூ போட்டிருக்கீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் தனியாக அப்பனிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த இடத்துல டேட்டூ போட்டிருக்கீங்க, என்ன மாதிரி டேட்டூ போட்டிருக்கீங்க, அதுவுமே வந்து நீங்க வந்து அங்க வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, as per ரூல்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் ABC இஸ் அவைலபிள். அதாவது A சர்டிஃபிகேட், B சர்டிஃபிகேட், C சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னாலும் அதுவுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்ஸ்ல வச்சுக்கலாம். எல்லாமே ஒரிஜினல் பிளஸ் 4 செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ். அதுக்கப்புறம் இது வந்து கன்சென்ட் ஃபார்ம் ஃபார் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். ஏன்னா நீங்க போன அன்னைக்கு உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் அதுதான் நடக்கும். கன்சென்ட் ஃபார்ம் வேணும். கன்சென்ட் ஃபார்ம்னா நான் அதுக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கன்சென்ட் ஃபார்ம். நீங்க வந்து 18 வயசு கீழே இருந்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் இந்த கன்சென்ட் ஃபார்ம்ல பேர் எழுதி சைன் போடணும். இல்ல நான் வந்து மேஜர், நான் 18 வயசுக்கு மேல இருக்கேன்னா நீங்களே இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், ஐன் போட்டு உங்க பேரை போட்டுக்கலாம். ஓகேங்களா, சன் ஆஃப் போட்டீங்கன்னா இங்க உங்க அப்பா பேரு, ஹூஸ் டேட் ஆஃப் பர்த் இஸ், உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், இங்க வந்து சிக்னேச்சர் பண்ணிட்டு உங்க நேம் எழுதிட்டு மொபைல் நம்பர் டேட்டா எழுதிடலாம். இது வந்து உங்க நேம் இங்க எழுதணும் அப்படின்ற பட்சத்துல உங்க ஏஜ் வந்துட்டு 18 வயசுக்கு மேல இருக்கணும். உங்க அப்பா பேர் எழுதுனீங்கன்னா உங்க வயசு 18 வயசு கீழே இருந்தீங்கன்னா இங்க என்ன பண்ணணும், உங்க அப்பா பேர் எழுதணும். 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா ஓகேவா. சோ 18 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், உங்க பேர் எழுதிக்கலாம், இங்க உங்க அப்பா பேரு. இங்க வந்துட்டு 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா இங்க உங்க அப்பா பேரு, இங்க உங்க தாத்தா பேர் எழுதுற மாதிரி இருக்கும். உங்க அப்பாவோட அப்பா பேர் எழுதணும். அதுல வந்து உங்க அப்பாவோட டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஏஜை பொறுத்து உங்களோட கன்சென்ட் ஃபார்மோட டீடைல்ஸ் மாறும். அப்புறம் பாத்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அக்னிவீர்ல வந்து நம்ம சர்வ் பண்றது சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அக்னிபாத் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், 4 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கும். ஸோ 4 years தான் சர்வீஸ் இருக்கும். நோ கேரண்டி சர்வீஸ் பியாண்ட் 4 years. அதாவது 4 வருஷத்தை தாண்டி கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருக்குன்றத நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அக்னிபாத் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 100 பேர் உள்ள போறாங்கன்னா அதுல 1/4, அதாவது 25 பேருக்கு மட்டும் தான் பெர்மனன்ட் கமிஷன் கொடுப்பாங்க, பெர்மனன்ட் ஆக்குவாங்க. அது உங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான். மற்ற எல்லாருமே ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு அந்த ஜாப் இல்லை, நான் ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டேன், எனக்கு வந்து இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு சர்வீஸ் சொன்னா நீங்க கேட்க முடியாது. அதே மாதிரி ஃபியூச்சர் என்ரோல்மெண்ட்ல வந்துட்டு 4 வருஷம் சர்வீஸ் பார்த்துனீங்கன்னா 25% வந்துட்டு உங்களை வந்து அதில் பெர்மனன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பெர்மனன்ட் பண்ணிட்டு அவங்க ரெகுலரா ஐஏஎஃப்ல சர்வீஸை கண்டினியூ பண்ணலாம். ரிமைனிங் இருக்க 75% வெளியே வர மாதிரி இருக்கும். நீங்க முன்னாடி சொன்னதுதான் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐஏஎஃப் ரெக்வயர்மெண்ட்ஸ், அங்கே என்ன தேவை இருக்கோ பிளஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த டிவியை மீட் பண்ணுதா அப்படின்ற பட்சத்துல உங்களை வந்து பெர்மனன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து ஃபெசிலிட்டிஸ் என்னன்னா உங்களுக்கு கிடைக்கும்னா மெடிக்கல் கேர் அண்ட் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல், சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ், எல்லா சர்வீஸ்மென்ஸ்க்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி தான். தென் சேவா நிதி, இதுதான் வந்து அக்னிபாத் ஸ்கீமோட இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு வந்து சேவா நிதின்னு சொல்லிட்டு நீங்க சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம், சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஒன் டைம் அமௌண்ட், கேண்டிடேட்ஸ் கான்ட்ரிபியூஷன், அதாவது உங்களோட சேலரில இருந்து கான்ட்ரிபியூஷன் கொடுப்பீங்க பிளஸ் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த லம்சம் அமௌண்ட்டை எடுத்து கையில கொடுத்துருவாங்க. அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். ஸோ டியூட்டிஸ் அண்ட் ட்ரைனிங் கேன் பி அசைன்ட் எனி டியூட்டி அஸ் பர் நீட்ஸ். அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்தப்ப உங்களுக்கான டியூட்டியை அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. மிலிட்டரி ட்ரைனிங், உங்களுக்கு மிலிட்டரி ட்ரைனிங்லேயே கொடுத்துருவாங்க. லீவ் பாத்தீங்கன்னா பெய்ட் லீவ்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கும், 30 days per year. ஒரு வருஷத்துக்கு 30 நாள் இருக்கும். சிக் லீவ், மெடிக்கல் அட்வைஸை பொறுத்து அந்த உங்களோட மெடிக்கல் டாக்டர் என்ன சொல்றாரோ அதை பொறுத்து உங்களுக்கான மெடிக்கல் லீவுமே இருக்கும். பே பாத்தீங்கன்னா இனிஷியலா 30,000 per month. அதுல வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, சேவாநிதி கான்ட்ரிபியூஷன், அது போக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கையில வரும். அதை அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஓகேவா. ஸோ அலவன்ஸ், பர்க்ஸ் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே உங்களோட சர்வீஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்சூரன்ஸ் 48 lakhs கொடுத்துருவாங்க. அண்ட் முக்கியமான ஒன்று ஸ்கில் சர்டிபிகேட். அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இங்க என்ன கிடையாதுன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி கிடையாது. இது வந்து உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு ஸ்கில் சர்டிபிகேட், அக்னிபாத் ஸ்கில் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குன்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. நோ எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி கிடையாது அக்னிபாத்ல. தென் எக்ஸாம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நீங்க வந்து என்ன பண்ணலாம், வேற எக்ஸாம்ஸ் போயிட்டு அப்ளை பண்ணலாம். லைக் cannot appear for IAF கமிஷனிங் எக்ஸாம்ஸ் டூரிங் சர்வீஸ்.
நீங்க சர்வீஸ்ல இருக்கிறப்ப என்ன பண்ண முடியாது, கமிஷனிங் லைக் அஃப்கேட், நேவி, ஏர்ஃபோர்ஸோட எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டு நீங்க அட்டன் பண்ண முடியாது. ஒன்லி அலௌட் இஃப் அப்ளைட் பிஃபோர் த என்ரோல்மெண்ட். அதாவது நீங்க இந்த என்ரோல்மெண்ட்டுக்கு முன்னாடி, இப்போ நீங்க சர்வீஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க போயிட்டு எழுதுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க சர்வீஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா 4 வருஷத்துக்கு எந்த எக்ஸாமும் எழுத முடியாது. ஓகேங்களா? நோ வாலண்டரி எக்ஸிட் ஆல்சோ. வாலண்டரி எக்ஸிட் இருக்குன்னா நீங்க வந்து வாலண்டியரா இல்லை நான் வரல எனக்கு 4 வருஷம்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ட்டு நீங்க வெளியே அவ்வளவு சீக்கிரமா வந்துட முடியாது. ஸோ நான் சொன்னாலே அந்த சேலரி பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 30,000 சேலரி, அதுல வந்து 21,000 உங்க ஹேண்டுக்கு வந்துடும். 9,000 ரூபாய், அதாவது 9,000 வந்து உங்களோட சேவா நிதிக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன், கவர்மெண்ட் 9,000 போடும். செகண்ட் இயர் 33,000, தேர்ட் இயர் வந்துட்டு 36,500, ஃபோர்த் இயர் வந்து 40,000. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்க கைக்கு இன்ஹேண்ட் சேலரி, உங்க கைக்கு வரக்கூடிய சேலரி. இது உங்களோட சேவா நிதி கான்ட்ரிபியூஷன், இது கவர்மெண்டோட சேவா நிதி கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ நீங்க ஃபைனலா சர்வீஸ் முடிக்கிறப்ப உங்களுக்கு நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பீங்கன்னா 5,02,000 கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பீங்க. கவர்மெண்ட்ல 5,02,000 கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஓவராலா உங்களுக்கு 10 lakh அமௌண்ட் உங்க கைக்கு சேவா நிதியா வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும். செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நான் முன்னாடியே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கான்றதை செக் பண்ணிட்டு போயிருங்க. டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எப்போ வேணாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. மேபி இந்த இடத்துல நீங்க வெரிஃபிகேஷன்ல எஸ்கேப் ஆயிருக்கலாம், பட் உள்ள போறப்ப கூட அவங்க டாக்குமெண்ட் சரியில்லை, இல்லை டாக்குமெண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கூட அவங்களை என்ன பண்ணுவாங்க, உள்ள இருந்து கூட வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ல எந்த ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கோங்க. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மோஸ்ட்லி இருக்கிறத பொறுத்து, டாக்குமெண்ட் இருக்கிறத பொறுத்தே தான் உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் மோஸ்ட்லி அமையும். ஸோ இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1600 meters வந்துட்டு 7 minutesல யாருக்கு மேல் கேண்டிடேட்ஸ்க்கும் 8 minutesல ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் முடிக்கிற மாதிரி இருக்கும். அது போக 10 புஷ்அப், 10 சிட்அப், 20 ஸ்குவாட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு 1 minute முடிக்கணும். இது வந்து மேல் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஆஃப்டர் 10 minutes பிரேக் ஆன் த கம்ப்ளீஷன் ஆஃப் ரன். அதாவது 10 நிமிஷம் முடிஞ்சது ரன் 1600 முடிஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஏன்னா 10 புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சு 2 minutes கழிச்சு 10 புஷ்அப்ஸ், அது சரி 10 minutes புஷ்அப் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 minutes கழிச்சதான் என்னது 10 சிட்அப்ஸ். அதுக்கப்புறம் சிட்அப்ஸ் முடிஞ்சு 2 minutes கழிச்சதான் என்னது 20 ஸ்குவாட்ஸ். இது எல்லாமே ஈஸியா 1 minute பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க இப்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் ஈஸியா 10 புஷ்அப், சிட்அப்ஸ், ஸ்குவாட்ஸ் எல்லாம் ஈஸியா போட்ட முடியும். ஃபீமேல் பாத்தீங்கன்னா 10 சிட்அப்ஸ், 15 ஸ்குவாட்ஸ், இந்த ரெண்டும் தான். 10 சிட்அப்ஸ்க்கு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்குவாட் 15 ஸ்குவாட்ஸ்க்கு 1 minute கொடுக்குறாங்க. அதே 10 நிமிஷம் 2 நிமிஷம் கேப் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட். உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சில நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ரிட்டன் அனுப்புவாங்க. ரிட்டன் பாத்தீங்கன்னா அதே அன்னைக்கு நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தில நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓஎம்ஆர் பேஸ்ட், ஓஎம்ஆர்ல தான் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் பென்சில் நம்ம எடுத்துட்டு போக சொல்லியிருந்தோம். டியூரேஷன் பாத்தீங்கன்னா 45 minutes. ஓகேவா? 45 minutes. டோட்டலா 50 கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின். ராகானா நத்திங் பட் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா? ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இதுல வந்துட்டு 30 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு கரெக்டான மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ, 1 மார்க் பாசிட்டிவ் மார்க், நெகட்டிவ் மார்க் 0.025. ஓகே, 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ், லைக் 1/4 நெகட்டிவ் மார்க் வரும். அதாவது ஒரு கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல -0.25 மார்க்ஸ் உங்களுக்கு லெஸ் ஆகும். கொஸ்டின் அட்டன் பண்ணாம விட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது 0 தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிட்டன் டெஸ்டோடது. ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 இருக்கு. அடாப்டபிலிட்டி டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்ல சர்வ் பண்றதுக்கு தகுதியான கேண்டிடேட் தானா, உங்களோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு ஏர்ஃபோர்ஸோட ஒத்து போகுது, சர்வீஸோட ஒத்து போகுதுன்றதுக்கான செக்கிங் தான் வந்து இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட், எஸ்ஆர்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. 40 மல்டிபிள் சாய்ஸ். நீங்க வந்து எஸ்ஆர்டி மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 30 நிமிஷத்துல நீங்க வந்து ஆன்சர்ஸ் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்ஆர்டினா என்னன்னா உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன், ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க, போற வழியில வந்து உங்க சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ரியல் லைஃப் சிச்சுவேஷனை கொடுத்து அதுக்கான ஆன்சரை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இதான் எஸ்ஆர்டி, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி 40 கொஸ்டின் இருக்கும். 40 கொஸ்டின் 30 நிமிஷம் தான் ஆன்சர் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சூஸ் பண்ற ஆன்சரை பொறுத்து உங்களோட சைக்காலஜி, மென்டாலிட்டி அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போறது அடாப்டபிலிட்டி டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்தது எல்லாமே வந்து வெர்பல் ரிலேட்டட், சரி ரிட்டன் எக்ஸாம்ஸ். இது வந்து வெர்பல்.
அதாவது நீங்க கம்யூனிகேஷன் பண்ணணும். கம்யூனிகேஷன் மீன்ஸ் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. நீங்க வந்து ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 50% இருந்தாதான் நீங்க எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. ஸோ இங்க வந்து நல்லா பேசவும் தெரிஞ்சிருக்கணும், அதுவும் அதே சமயத்தில் இங்கிலீஷும் பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்க வந்து லெக்சர் ரேட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. லெக்சர் ரேட்னா ஒன்று இல்லை, உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுப்பாங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டாபிக்ல நீங்க கொஞ்சம் நேரம் பேசணும் இங்கிலீஷ்ல. நீங்க வந்து அந்த இதை எடுத்து பேசணும். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் அண்ட் டெலிவர் ஷார்ட் ஸ்பீச். சின்னதா ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். எதிராக 2 நிமிஷம். மோஸ்ட்லி வந்து எஸ்எஸ்பிலாம் 3 நிமிஷம் கொடுப்பாங்க. ஸோ அதே 3 நிமிஷம் தான் இவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பீங்க, ஒரு 8லேருந்து 10 பேர் இருப்பீங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாபிக்ல நீங்க எல்லாருமே பேசுற மாதிரி இருக்கும், டிஸ்கஸ் பண்ணணும் அந்த டாபிக்கை பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் ஆத்ம நிர்பர் பாரத்னு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் இன் இந்தியா, மேக் இன் இந்தியான்ற ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னா அந்த டாபிக்கை பத்தி நீங்க பேசணும், உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒன்றும் குரூப் டிஸ்கஷன். நிறைய மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் வந்து ஜாபுக்கு போறப்போ வந்து அந்த குரூப் டிஸ்கஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து இது எதுக்காண்டி பார்க்குறாங்கன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, கம்யூனிகேஷன் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டீம் இன்ட்ராக்ஷன். இந்த ஜிடியை பொறுத்த வரைக்கும் மெயினாக எதுக்குன்னா டீம் இன்ட்ராக்ஷன். உங்க டீமோட எந்த அளவுக்கு நீங்களா ஒர்க் பண்றீங்கன்றதை செக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் மெயினாக உள்ளது பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப். ஆதார் கார்டு எல்லா இடத்துலையுமே ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதுதான் மெயின் ஐடி ப்ரூஃப். அப்புறம் வந்து உங்களுக்கு டிஏடி எல்லாம் தரமாட்டாங்க. நீங்க வந்து உங்களோட செலவு ஃபுல்லா நீங்க தான் பார்த்துக்கணும். ஸ்டேஸ் அண்ட் டிராவல் அலவன்ஸ் எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். அது போக வந்துட்டு உங்களோட நீங்க அங்க என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அது எப்பவுமே தெளிவா வச்சுக்கோங்க. அதை வந்து யூஸ்லயே வச்சுக்கோங்க, செக் பண்ணிட்டே இருங்க டெய்லியும். ஓகேங்களா? அங்க கொடுக்குற இமெயில் ஐடியையும் நம்பரையும். ஒன்ஸ் நீங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் பிஎஸ்என்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து தற்காலிக தேர்வு பட்டியல்னு சொல்லுவாங்க. ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்னா தற்காலிக தேர்வு பட்டியல். இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. அதனால என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட். இது வந்து ஜஸ்ட் ப்ரொவிஷனல் ஒன்று தான். இது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா 14th நவம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க 2025ல. இதை வச்சு அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட். இது எங்க டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னா agnipathvayu.cdac.in ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு போடுவாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ், வேகன்சி அலோகேஷன், உங்களுக்கு ஏஜ் அந்த டைம்ல என்னவா இருக்கணும், 21 கீழே தான் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஏஜும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 மாசம் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள நீங்க போயிட்டு நீங்க வந்து லேட் ஆயிடுச்சு ஜாயின் பண்ணலன்னா உங்களோட இது வில்லிங் நீங்க வந்து அவங்களை வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இஃப் ஆப்சென்ட் ஆர் அன்வில்லிங் கேன்சல் இன் 1 PSL, அதாவது அவங்க கூட உங்களை கேன்சல் பண்ணலாம் PSL இருந்து. லைக் சர்வே டாக்குமெண்ட் ஒழுங்கா சப்மிட் பண்ணல, இல்லை மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் முடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன அவங்க அந்த ரிசல்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, லைக் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, ஒன்ஸ் ரிமூவ் பண்ணாங்கன்னா முடிஞ்சு உங்களால மறுபடியும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள வர முடியாது. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் என்ரோல்மெண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க டிசம்பர் 1ஆம் தேதி. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்டர் வரும், நீங்க போயிட்டு சர்வீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துட்டு இதுல agnipathvayu.cdac.in இருக்கு. உங்களுக்கு வேற எதாவது டவுட் இருந்தா நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட்டை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க வந்து நம்ம எக்ஸாமுக்கான கோர்சஸ் மட்டும் இல்லாம செகண்டா பார்த்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கோச்சிங்குமே நம்ம கொடுக்குறோம். லைக் லெக்சரேட்டா இருக்கட்டும், சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்டா இருக்கட்டும், அண்ட் குரூப் டிஸ்கஷன். ஏன்னா இது எல்லாமே வந்து நார்மலா ஒரு ஆஃபீஸர் என்ட்ரிக்கு உள்ள இருக்கக்கூடிய டெஸ்ட் தான். இது எல்லாமே நார்மலா இது வந்து பேசிக்கா நம்ம ரொம்ப வருஷமா நம்ம இன்ஸ்டியூட்ல கொடுக்கக்கூடிய டெஸ்ட் இது எல்லாமே. ஸோ ஃபர்தரா எந்த டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.